உங்களுக்கும் எங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். காலமே ஆகினாலே வீட்டு பெண்கள் வீட்டில் என்னென்ன தேவைகள் என்ன மாதிரி செய்கிறன்றதான் இன்றைய நாள் பொழுது நாங்கள் செய்ய போகிறோம். என்ன மாதிரி பெண்கள் எழும்பினால் காலையில் வீட்டுக்குரிய வேலைகள் என்னென்ன செய்கிறதுன்றதான் இன்றைய பொழுதில் பார்க்க போகிறோம். அந்த வீட்டு வேலை செய்கிறதுக்குரிய பெண்கள் எந்த குடும்பத்தில் என்னென்ன மாதிரி இருக்கிறன்றதையும் நீங்கள் இந்த சேனலூடாக பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் அந்த பகுதிக்கு போகிறதுக்கு முதல் எங்கெந்த சேனலுக்கு யாரும் ஃபஸ்ட் டைமாக வார நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்ப்பதற்கு நீங்கள் தர ஒரு ஆதரவாக இருக்கும். இப்போ நான் இதிலேயே தான் இருக்க போகிறேன். என்னென்ன விஷயம் என்னென்ன மாதிரி நடக்க போகிறத பார்ப்போம். அம்மோ 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 3 தரம் கூப்பிட்டும் ஒரு காலமே ஒரு பொம்பளை இவ்வளவு நேரமும் வீட்டில் இப்போ மணி நேரம் சரியாக 9:30 மணிக்கூட இல்லை. உறவு நெப்பின கையை பார்க்குறா இந்த மணிக்கூட்ட காணையிலேண்டு அந்த டைம் கணக்கை சொல்கிறேன். 9:30 ஆகியும் ஒரு பெண் வேலைக்கு போட்டான். அவன் பிடிக்கவும் வேலைக்கு போட்டான். அவன் எழும்பி வீட்டுக்குரிய வேலை காலம் எழும்பினால் பெண்கள் என்னென்ன வேலை செய்யணும்? முத்தம் கூட்டணும், எத்து கழுவணும். காலமாக புருஷனுக்கு தேத்தண்ணி வச்சு டீ கொடுத்து வேலைக்கு போகிறவரை வழி அனுப்பிட்டு அவருக்கு பேருந்து என்னென்ன சாப்பாடு தேடணுமென்று தேடணும். ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளை என்ன செய்கிறதுன்ற தெரியுமோ? இது வரையாச்சு நித்தியாலும் மேலே நான் கத்த கிடக்குறேன். அப்போ இது பொம்பளைக்கு அழகோ? அப்போ இப்படியோ நாங்கள் மருமக்களை தேர்ந்தெடுக்கிறேன்னு எனக்கு தெரியாமல் இருக்கு. உங்கள் வீட்டிலையும் இப்படி ஒரு மருமக்கள் இருந்தால் சொல்லுங்க, நான் தேர்ந்தெடுத்து அடுத்த காலங்களில் நடக்கட்டும். இப்படியான ஒரு மருமகள் எனக்கு காண இல்லை. விடிஞ்சா பொழுது நித்திர ஓடுறது, வீட்டில் ஒரு வேலையிலும் செய்கிறதில்ல. இன்றைக்கு வாக்கு என்ன தண்டனைன்றதான் இப்போ நான் போய் கொடுக்க போகிறேன். இப்போ அவன் வேலைக்கு போய் திருப்பி மறுபடிக்கும் வந்து இந்த பாருங்கோ வேலை சாமான் எல்லாத்தையும் போட்டுட்டு போகிறானுங்க. பாருங்கோ இங்கே இவ்வளவு சாமானும் இப்போ போட்டுட்டு போகிறான். திருப்பி இன்னும் 9:30 ஆச்சு நித்திரால் எழும்பேன். அது தெரியுமோ? 9:30 ஆச்சு நித்திரால் எழும்பேல. நான் இப்போ போய் ஆளை எழுப்பி கேட்க போகிறேன்னு. இப்போ நேரம் என்ன சாப்பாடு தேடிட்டியோ என்னென்ன செய்கிறானோ நான் பார்ப்பேன். மூட்டை போட்டு வா ஆள் பாருங்க. அதை சாத்தி போட்டு நல்ல நித்திரும் புருஷன் வேலை. அம்மோ அம்மோ இவ்வளவு நேரம் கிடக்குறேன். இது தலையில முகமாட்டு கேட்டேன். இப்ப நேரம் என்ன? பாருங்க லைட்டா போடுவோம் இருட்டாங்க. அம்மோ அம்மோ இப்ப நேரம் என்ன? நேரம் படிவா கண்ணத்துல நானே எனக்கு தெரியாது. இப்ப நேரம் என்ன? படிவா பேருங்க நேரத்தை 9 மணி 9:15 9:15 நான் 9:30 எழுந்து ஓடு வந்தேன். ஓ செந்துருங்க சுந்தரன் வேலைக்கு விடிய போறான்னு போயிட்டான். எத்தனை அது கொடுத்த நீங்களா? அவன் கடையெல்லாம் நான் குடிக்கிறோம். அப்ப நீங்க அது கொடுக்கல? சாப்பாடு காலை மேல கடையில சாப்பிடுவான். மத்தியானம் நூடு செய்வோம் வந்துட்டு மரக்கறியெல்லாம் வட்டி வச்சுட்டு போனான். வந்து எடுப்போம். அவன் தான் வட்டி வச்சுட்டு போவான். எதெல்லாம் வைக்கீங்களா? எனக்குதான் உண்மை மனச்சாட்சியோட ஒரு பொம்பளை சொல்ற கதைய முத்தம் கூட்டினீங்களோ? அது என்ன நேரம் கணக்கு தானே. இது மருமகளுக்கு அழகு. நீங்கள் எழுப்பி ஒரு மாமிக்கு மேப்பன் தேத்தண்ணி தந்து அவனுக்கும் தேத்தண்ணி கொடுத்து எங்களை பேசாதபடி எப்ப தேத்தண்ணி வந்துட்டு நீங்க கிடந்தாலும் ஓகே. நீங்கள் காலை சாப்பாடு ஒரு அத்தை காரி என்ன சாப்பிட்டா ஃபேனை போட்டு என்னங்கோ ஃபேன் எல்லாத்தையும் தூக்கி விடாச்சு விட்டுருவேன். பிடிச்ச ஃபேனை இப்ப நேரம் என்ன இப்படி ஒரு வளம் கிடக்காது. உங்க அம்மாக்கள் சொல்லி தந்தவன் 9-10 மணி வரைங்கிறாங்க. வீட்டாயிட்டு கேட்க 7 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு புரியணும். இப்போ நின்மை அனுப்பிட்டு அட புருஷன் இந்த சந்தோஷத்துல மாமியார் கொடுமை இல்லையாவும் கொடுமை இல்லை வந்துட்டீங்களே. இப்ப வந்த நீங்க இல்ல எத்தனை நாளைக்கு ஒரு அத்தைக்காரு பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்ப தேத்தண்ணி சாப்பாடு ஏதாவது செய்து மருமக்கா சரிவினு எத்தனை நாளே பார்த்து
பார்த்து கொண்டிருக்கேன் தராம இருக்கிறேன் சாரு தரட்டும் நேருன்னு தரட்டும் மேலும் தரட்டும் நீங்க கடைசி மேலும் இல்லோ கடைசி புள்ளான்னு தானே பார்க்கணும் பொம்பளை புள்ளைய எலும்பி சாப்பாடு தருங்க அப்ப எனக்கு பசிக்குது சாப்பிட ஒழும்புங்க ஒழும்புங்க எடுத்து நல்ல வெஜ்ஜ வெஜ்ஜ போத்து கொண்டு வீடியோ சாப்பாடு செஞ்சு நீங்களும் சாப்பிடக்கூடாது எங்களுக்கு ஒண்ணு தரக்கூடாது அவர் வந்தோட ரகசியமா சமைச்சு சாப்பிட்டு ஒழிச்சு வச்சிருக்க போறீங்களா முத்தமாரி விட்டுறேன் நேரம் 10 மணில மதிய சாப்பாடு இல்ல நேரம் 4 மணி தானே வருவான் தேவையில்லை அதெல்லாம் என்ன கதைக்காய் குழம்பு கறிக்க சும்மா தேவையில்லாம இப்படி ஒரு விசாராஜி போடுது நடுவ அப்படி நாங்க எல்லாம் சொல்றாங்க அங்க கிடக்குற கிடையப்ப வீடுவாச கிடக்குற கிடையப்ப நீ ஒண்ணு கதைக்காம நடுவே இருக்கிற எங்களை தங்கத்தி கொண்டு இருக்கிறோம் என்ன கேட்கிறாரு அவங்களே மேல பேசுறேன் நான் அதை செய்ய இதை செய்ய நீங்க இங்கேயும் அந்த ஆக்டிங் செஞ்சா நாங்களும் எங்க போறோம் சொல்லுங்க நீங்கள் எங்கே மட்டும் தெரிஞ்சா எனக்கு தெரியாது இது ஒரு வளவுக்கு இருந்தா நாங்க நிச்சயம் பாப்போம் வாங்க செந்துரன் சொல்றேன் தானே என்ன அது செய் இது செய்யணும் அவன் சொல்ல மாட்டேன் நான் தானே சொல்லுவேன் என்ன மாதிரி பாக்குறீங்க பாக்கல என்ன நடக்குதுன்னு நான் தானே பாப்பேன் சொல்றேன் காலம சாப்பாடு வேணா மதியத்துல 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்ப நீங்களும் மதிய காலமா சாப்பிடாதீங்க அவனும் மதியத்துல எனக்கு வாங்கி வச்சுட்டு தான் போனோம் காலம ரொட்டி வாங்கிட்டு உறவுகளை பட்டிவா பாருங்கோ காலமா சாப்பாடு அதை வாங்கியும் வச்சுட்டு தானே போன வேணாம் 9-10 மணி வரையும் ஒரு புள்ள கிடாக்க போதா 1 மணிக்கு தானே மதிய சாப்பாடு சமைக்கும் அப்ப இப்ப ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற பொம்பளை புள்ளையோ ஒரு மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்க கூடிய ஒரு பாசமான ஆளோ சச்சனா அம்மாவுக்கு ஒரு வருத்தம் இந்த தம்பியுமே ஒரு வேலை கிளம்பினா தான் அம்மா நீ எதுவும் சாப்பாடு தேடினீங்க இல்லாட்டி அத்தை வேணும் இந்த நான் எதுவும் தேடினாலும் இந்த அம்மா நீ சாப்பிடு இந்த அத்தையும் சாப்பிடுன்னு தருவணும் இப்படி கிடந்துட்டு எழுப்பினா நீங்க என்னட்டு பாப்பீங்களேன்னு கேள சரி போங்க கொஞ்சம் நேரம் நான் கதைச்சதுக்கு பிள்ளை வந்து பாருங்க செந்துரன் எல்லாம் செஞ்சுட்டு தான் போயிருக்கு எல்லாம் பட்டி எல்லாம் வச்சுட்டு தான் போயிருக்கிறோம் வெங்காயம் நூடுல்ஸுக்கு பச்சை பாருங்க கோவா இந்த நூடுல்ஸ் இந்த உருளைக்கிழங்கு என்ன நூடுல்ஸ் எல்லாம் மத்தியானம் செய்யணும் அப்ப நான் எழுப்பி கேட்டது காலை சாப்பாடு நீங்க மத்தியானத்துக்கு செய்யற எனக்கு தெரியா இப்ப நீங்களும் தானே கொஞ்சம் வயிறு உடல்நிலை இப்பதானே விடிய காலமேல கொஞ்சம் குளிர்மையாக பிளேண்டியோ டீயோ தண்ணியோ இன்னும் போகணும் 10 மணி வரையும் ஒன்றும் போகாமல் வரும் பயத்தோட கிடக்க கூடாது நானையில போய் இருந்து உங்க ஒழிப்பினா கதைச்சேலாது நானையில இருக்கிறேன் ஒரு பிளேண்டிய போட்டுட்டு இதை மலமலன்ட்டு தேடுங்கோ இதான் காலை சாப்பாடும் மதிய சாப்பாடு 10 மணி ஆச்சானே ஒரு மணிக்கு சாப்பிடணும் அதில் போய் இருக்கிறேன் நீங்கள் டீயோ பிளேண்டியோ என்னென்ன பார்த்துமோ சரி நான் தேத்தனியை தான் வச்சு கொடுக்கணும் வேறு என்ன செய்யறது என்ன செய்யறது தெரியல செந்துல மத்தியானம் நான் சாப்பாடு ஒன்றுமே செஞ்சு கொடுக்க தேத்தனியை மட்டும் வச்சு கொடுப்பேன் அவள் இவ்வளோ பேர் இருக்கத்தக்கன என்னோட தம்பரிவா கடைசி புள்ளையண்டா என்ன செய்யற எல்லாருக்கும் கடைசி புள்ளைகள் இருக்கு மூத்த புள்ளைகள் இருக்கு தானே இல்லாட்டி செல்லர் ஒன்னாவிட்ட போய் நிற்கிறான் கொஞ்சம் காலத்துக்கு செல்லர் ஒன்னாவிட்ட போய் நிற்கலாம் இல்லை சாரு இருக்கிறான்ல நாங்கள் சாரு இருக்கிறோம் சந்திரன் அக்கா இருக்கிறா நித்திரையோ கொள்றையில எந்த நாளும் இப்படித்தான் பிடிஞ்சு ஒழுப்பினா வந்துடுவேன் நம்ம வாசல்ல நின்று கத்துறதுக்கு எல்லாரும் கத்தி கொண்டு கதைச்சு கொண்டு வா வந்து கொண்டு ஒரு நாள் பார்த்து நிம்மதியா நித்திரோல இருந்து சந்திரன்ன்றதை வா அவங்கட வீட்டை போய் இருப்போம்ன்றாலும் அவரும் பெற மாட்டுது என்னத்தை செய்யறேன்னு தெரியாம கிடக்கு அங்கும் அம்மா வீட்டை போனாலும் நித்திரோல அம்மா விட மாட்டா ஒரு மனுஷருக்கு இப்பதான் நான் நிம்மதியா நித்திரோலாம் படிக்கிற காலத்துல வேணா காலம் ஃபுல்லா 6 மணி 5 மணிக்கு ஒலிம்பி வந்து போட்டு அங்க வார ஒரு இது கத்து அடுத்து வந்து தேத்தனியை கொண்டு கொடுத்துட்டு இந்த செந்திரன் எனக்கு சாப்பாடு ரொட்டி கறி எல்லாமே வாங்கி தந்துட்டு தான் போயிருக்கு செந்திரனே கேட்கிறேன் உண்மையா போல இங்கே வீடு பார்த்து போனா நிம்மதி ஏன்டா அம்மாவோட இருந்தாலும் நித்திர ஓடுற கரைச்சிடலாம் அத்தையோட இருந்தாலும் நித்திர ஓடுற கரைச்சிடலாம்
எங்களுக்கு வந்து தூரமா வீடு கட்டிய பக்கத்துல இருப்ப மாட்டாலும் வந்து விட்டுறான். சரி நான் எங்கே இருந்தாலும் அதாவது மண்காண தேசத்துல 50 செந்திரனோட இருப்போம். அப்படி இருந்தாலும் அது கொஞ்சம் செந்திரம் மேலே போனா நான் நிம்மதியா நித்திர கொள்ளலாம். ஒரே தேத்தனி 24 மத்தியெல்லாம் மத்தைக்கு தேத்தனி கேட்டுக்கொண்டே இருக்கிறா. சீனியர் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், நான் தான் கடைக்கு போகணும், எல்லாம் நான் தான் வாங்கணும். ஒரு நாளைக்கு சாரு டைம் போய் குடிக்கிறேன், ஒரு டைம் குடிக்கிறேன். இல்லை எல்லாத்தையும் கொண்டு இப்படியே வச்சுட்டு அத்தை சொல்லுங்க கொஞ்சம் தலை சமைக்கணும் போட்டு எல்லாத்தையும் கொண்டு நான் அடுக்கி வைக்கணும். அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் தலை தேத்தனியாக போய் போட்டு கொடுப்பேன். கொடுத்துட்டு நீ முத்தம் கூட்ட சொல்லுவா, இவ்வளோ அதை செய்வா. இப்போ அங்கேயும் போகலாம், சில நாவட்டியெல்லாம் போய் இல்லாட்டி இருக்கலாம். இங்கே இருந்தால் தான் பெரிய கரைச்சலாக இருக்கு. தேத்தனியை கொண்டு கொடுப்போம். அம்மோ ஓய் என்ன தேத்தனியா ஒன்றும் செய்ய இல்லையே. வாரணத்தை உலக நேரம் பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளைய ஒழிப்பு விட்டு சில நேரம் கிச்சனு கணிச்சு பார்த்தேன். என்ன உங்கண்ட கப்பில கொண்டாருங்களே நான் இங்கே வேறுங்கோ எங்கள்கிட்ட சோடிக்கா இருக்கிறத கொண்டாடினேன். இதுதான எங்கள்கிட்ட இருக்கு கப்பு. ஜியோ பிளேனிச்சு சரி நான் நித்திரோட தேதனியை குடிச்சிட்டு இங்கே முத்தங்களாக்கு வைக்கடா. நான் இதில் பிரெண்ட் குடிக்கானீங்க முத்தத்தை கூட்டுங்க. முத்தத்தை கூட்டி போட்டு போய் சமைக்கணும், செத்து கழுவணும். போங்க முதல் என்ன இப்போ என்ன என்ன சொட்டு சொட்டு இருந்துடுச்சு. 10 மணி தண்டுட்டுங்க. ஒரு நாள் வாரேன்னு சொன்னவங்க போய் முத்தத்தை கூட்டுங்க. போங்க சரி கூட்டுறேன். கூட்டுங்க போங்க. முத்தத்தை கூட்டுவோம். அம்மோ பிள்ளைட்டு சூப்பர் ஆகுறாங்க. நீங்கள் அம்மோ ஓ சூப்பராக தாங்கிட்டாங்க. நல்ல ருசி. என்ன கையில் போட்டேன் நீங்கள் வெனிலா தேயில நல்லா தாங்கிட்டாங்க. அந்த மாதிரி இப்படி தொடர்ந்து தாத்திட்டு ஒவ்வொரு நாள் மத்தைக்கு அதான் எனக்கு அது தேத்தனி ஓசியில் கொடுக்குறது. தேத்தனி ஒரு நாளும் கேட்டுக்கொண்டு இருக்கணும். இந்த கடையில் தேயிலை வனிலா தேத்தனி குடிக்கிறீங்கள தேயிலை அவள் ஓசியில் குடிக்கிறதுக்கான இங்கே வந்துடுவா. அவரு தீனி தேயிலை இந்த காலத்தில் இந்த தங்கட புள்ளியாண்டி நான் மிச்சப்படுத்தணும். செந்துரன்ட்ட ஒரு ஆள் தான் வாங்கணும். இல்லை ஒரே வந்துடுவா. அப்படிங்க ஒழுங்குனா சீக்கிரம் இங்கே இந்த போப்பறண்டு கிடாக்கு எனக்கு. அம்மோ ஓ ஏதோ கதைக்கிறீங்களா? யாரோ வந்தவையோ? சரி நான் ஆரோட இப்போ காய்க்கிற தனியாக பாட்டு பாடுறேன். வேலைக்கு கூட்டி போட்டு செத்தா போய் கழுவுங்க. கழினாத்தான் வேலை சமைக்கல. நீங்கள் இன்றைக்கு மிஞ்சிய சாப்பிட போறீங்க? அதானே உங்களை ஒழிப்பு. நான் அங்கே அவ்வளோதான் மிஞ்சே இல்லை. அதை அங்கே போட்டுனேன். எங்க இல்லை போட்டு பவைங்க போட்டுனேன். நீங்கள் போய் இல்லையா அப்போ? சரி நான் உங்களுக்கு உதவி இல்லை. அவன் செத்துறேன் நான் அம்மா இன்னும் இல்லைன்னு வேலைக்கு வந்தேன். முதல்ல என்ன செய்யறா வகுவனியா போட்டா நான் என்ன செய்யறது? எப்போ வர பொண்ணு இருக்கு வந்தாலும் பிடித்தான். பவுனியா போட்டினியா? பவுனியா போனால் தான் நான் கேட்டு நான் துணைக்கு எந்தாங்க நம்ம மகள் பக்கத்தான் இருக்குன்னு என்ன பண்ணுறோன்னா வரும். அதோட எனக்கே நான் அக்காள் செந்திரம் வேலைக்கு போனால் நான் நல்ல வடிவாக எடுத்து போத்தோம் நல்ல நித்திர விழுவேன். நீண்டு இருந்து கொண்டு அம்மு அதத்தா அம்மு இதத்தா 10 எவ்வளோ வேலையால் தன்னோட கதைச்சு கொண்டிரு தான் சொட்டுக்கு நித்திர தானும் கொள்ள மாட்டேன். இங்களையும் இருக்கே விட மாட்டான். இனி சொல்லுவா செத்து கழுவணும், இனி முத்த சமைக்கணும், திருப்பி அதை கொஞ்சம் செத்து கழுவணும். தாங்கள் நீட்டா என்ன வந்து கேட்கணும்னு தெரியல. நானே ஒரு தடவை தொல்லையும் பண்ணான்னா நானே தனியாக வந்து இருக்கிறதுக்கு வந்தேன். இனி இந்த குட்டையை விட்டுட்டு செந்துரன் பரட்டும் செந்துரனுக்கு ஒரு முடி வேறு கட்டு நீங்கள் மறைச்ச நீங்கள உங்கள் அம்மாவை ஆடா பார்க்கலாம் சமைச்சு போடுறாரு. நாங்கள் 2 பேருக்குன்னா நாங்கள் ஒரு புல் கோத்து காட்டினால 2 பேருக்கும் காணும். இது தானமாண்டா சமைக்க தானே வேணும் 3 நேரம்னா இல்லாட ஒரு புல் கோத்து மத்தியானத்துக்கு வடிவாக காணும். எங்கள் 2 பேருக்கும் சாப்பிட போட 2000 உங்களுக்கு அது முகானுண்டா சமைக்க ஒரு நாளைக்கு 1500 ரூபா மதிக்க மட்டும் தேவை. அம்மோ வாரம் கழுவ போகிறேன் வந்து என்ன கூட்டி முடியாது. யாரோ கதைக்கு நான் வாங்குறேன். உங்கள் குரல் காது வாங்குறது இல்லாட்டால கடையில் கட்டுற ஐடியா எதுவும் இருக்கும். சாப்பாடு சரி நீங்கள் அவன் நேரத்துக்கு நேரம் அங்கே நாச்சுக்குறான். உங்கள் தோலை கட்டி கட்டி தந்து உங்களை சமைக்க விடாம அப்படித்தான் நாங்கள் தான் நாங்கள் மற்ற சமைச்சு முடிச்சு நான் கிளினிக்கும் கூட்டி கொண்டு போகணும். இதில் இது போகிறேன். ஓ வேலைக்கு சமை சமைக்கிறேன் செத்து கழுவணும் தானே.
அப்படி நேரம் சொன்னா நீங்கள் பஸ்ல போங்க நான் செந்திரன் ஏத்த விடுவேன் தானே அத்தை பாத்தீங்களா வயசான நேரம் ஒரு அத்தக்காரி போற வாசம் வண்டியில பஸ்ல போய் சொல்லிடுவீங்களா என்ன சரி போவோம் மாறுதலா சரி நாம் இப்போ ஜெத்து வளர்ச்சி எவ்வளோ ஜெத்து நிற்கடாக்கோ எவ்வளோ வேலைன்ட்டு நானும் செய்யாது இந்த ஜெத்து என்றாலும் கணக்கி வச்சிருக்கலாம் இல்லை முத்தம் என்றாலும் குட்டி வச்சிருக்கலாம் நான் எல்லாத்துக்குமே என்னையோ உழுப்பினா படிஸ் என்னாலே இல்லவே மாட்டுதான் இந்த முத்தம் குட்டி அதுவும் இந்த பெரிய முத்தத்தை நான் தனியாக தன்னடுகளுக்கு கூட்டுறேன் நான் ஒரு நாள் ரெண்டாலும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் இதுக்கு எனக்கு துணியை அணிக்கிறான் என்ன ஹெல்ப்புக்கு நிற்கிறான் செந்திரம் வந்தோடனே பார்க்கணும் நல்லா தாங்கலாம் செஞ்சது போல் கறி நல்லா இருக்கேடா தம்பி சொதி நல்லா இருக்கு ஏன்னா சாஞ்ச மிச்சம் அவ்வளோ இதுக்கு எல்லாம் செய்கிறேன் நான் தான் தானண்டு ஒன்றுமே செய்கிறே இல்லை எல்லா வேலையும் என்ன தான் வாங்குறோம் செந்துரம் பெறட்டும் செந்துரனா கேட்பேன் நீங்கள் ரவாவை என் விட்டுட்டு போனீங்க பெரிய கொண்டு உங்களோட அண்ணா விட்ட போக சொல்லுங்க இங்கே எல்லாமே இருக்கு எனக்கு சரி வராண்டு என் நாளையெல்லாம் இப்படி வச்சு மேய்க்கலாம் அவடுதாரு சும்மா எந்த நாளும் அதை இதை செய்யண்டா என்ன சொல்லுவா சமைக்கண்டு இன்றைக்கு சமைக்க சொல்லட்டும் வீணான் இன்றைக்கு பிரச்சனை எல்லாம் வரும் இன்றைக்கு தான் பாருங்க இன்னும் நடக்க போகணும் இப்போலா ஜெத்து எல்லாம் சமைக்கவே மடுக்கிறது தான் ஒரு நாளும் ஒரு வேலையும் செய்யறாங்க ஹெல்ப்புக்கு இருக்கிறேன்னு ஏன் இருப்பான் நான் தான் கேட்டேன் நான் இல்லாதேன்னு இனி சமைச்ச கையோட தான் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்காள அத்தை வீட்டு பக்கம் சேத்த வீட்டு பக்கம் அப்பா அம்மா வீட்டு பக்கம் இப்படியே தான் திரிக்க வலிக்கிட்டுருவா பெந்திரா வருவா பிள்ளை சாப்பாடு செய்யலையா அம்மோண்டு நல்லா ஐஸ் வச்சு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுவான் செந்துரம் வேலைக்கு எப்போ அவரு வேறண்டு இருக்குண்டேக்கு அவரு எல்லா ஜெத்தும் கழுவியாச்சு அத்தை ஜெத்தெல்லாம் கழுவிட்டேன் நான் கவுட்டுட்டு வாரேன் வாங்கோ சரி அம்மோ யோய் அம்மோ கூப்பிட கூப்பிட மாட்டுப்பாமே பாப்பம்மா போய் என்றாலும் அம்மோ வாரன் அத்தை ஜெத்து கவுக்குறேன் சொல்லுங்க அத்தை ஏடா கூப்பிட ஐயோ அந்த எத்து கவுட்ட நான் கேட்கல அங்காளையெல்லாம் பார்த்து தானே கலைக்கிறது எனக்கு நித்திர ஒரு பக்கமாக அந்த ஒன்று இருக்குது உண்மையா மருமோலன் ஒரு ரூம் இல்லை சொன்னா சொல்லுவாங்க எல்லாம் கேட்கும் அதான் பாருங்க ஒளிப்பி விட்டேன் என்ன செத்து கழுவிச்சுது முட்டை கூட்டிச்சு இப்போ சாப்பாடு தேட போதும் என்ன நீங்கள் சாப்பாடு தேடுங்கோ நான் இருக்கா அங்கே போட்டுறப்போம் எங்கே போட்டு வர போறீங்க கிளீனிங்க இல்லை நான் வெளிக்கிட போகிறேன் வெளிக்கிடுங்க எல்லாம் செஞ்சு வந்துட்டு போங்க நான் தனிங்க என்னண்டு சமைப்பேன் நூடுல்ஸ் எல்லாம் ரெண்டு ஒன்று வெட்டி தான் நீங்கள் அந்த நீங்கள் அடுப்பில் வச்சு போடுற அளவு தானே போடுங்க நான் கிளீனிக் போகிறதுக்கு தனிங்க சாப்பாடு நான் கிளீனிங்கில் தான் கிளீனிங்கில் சாப்பிட்றேன்னா இல்லை மற்ற எனக்குண்டா அப்போ நீங்கள் மத்தியானம் சமைச்சு வை மத்தியானத்துக்கோ சமைச்சு வைக்கணும் என்ன போல சமைப்பீங்களா சும்மா செஞ்சு வைப்பேன் அப்போ நான் போட்டு வரட்டேன் இல்லை நீங்கள் இல்லாட்டி செல்லவும் நான் கூப்பிட்டேன் தானே சார் நீங்களும் கல்யாணம் முடிச்சு போட்டு வாங்க சரியில்லை தானே கூப்பிட்டது அவள் அண்ணி வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது சரியில்லை போய் பார்க்கல தானே கொஞ்சம் டெய்லியாக கூட அப்படின்னு நான் இல்லையண்டா கதை வளர்ந்து செய்ய மாட்டேன் நான் என்றால் இந்த வயதில் இல்லை செய்ய ஓ அப்படிதான் பயப்படுறாரு ஏன்னது என்ன நான் நலங்க பெறானு அவரே உங்களை நிக்க சொல்லிட்டு போனவ ஏன்னு உங்களை நிக்க சொன்னவ உங்களுக்கு உதவியா தான் வேலைக்கு போய் நேரம் செல்லையில வர்றேனா அப்போ நேரம் கட்டு நேரம் பேர இளம் பிள்ளைகளோட தனியும் சூத்தம் இல்லை மற்றது சாமான் சண்டி எல்லாம் வீட்டை கலவுக்கு வந்து விட எல்லாம் சூடு என்ன தனியாக முழுமுழு ஒன்றும் முழங்குது இல்லை எனக்கு என்ன நித்தது அங்கே வீட்டை ஒரு தரம் இல்லையல்லோ அப்போ அந்த வீட்டையும் பார்க்கணும் உங்களையும் பார்க்கணும் தான் அப்போ 2 இடத்தையும் பார்க்கணும் அப்போ நானும் கூட அந்த வீடு இல்லை நினைச்சு போகிறோம் அங்கேயும் எல்லாம் மற்ற சாக்கள் கோழிகள் எல்லாம் நிற்கிது புறாவல் இதெல்லாம் கரைச்சல் கூட விட்டு ஒரு வேலையும் செய்யலையாகும் எல்லாமே இதெல்லாம் செத்தெல்லாம் அப்படியே கிடக்குது கடவே இல்லையா இல்லை எல்லாம் பிடிக்கவே கழுவிட்டேன் நான் நீங்க அப்புறம் ஒன்றும் தெரியும் அங்கெல்லாம் செய்து போட்டு தான் உங்கள்கிட்ட வேலை செய்யுங்கோ நீங்களும் இப்போ சாப்பாடு தான் நானே சாப்பிட்டு கிளினிக் போகலான்னு வச்சது இப்போ கடைசி ஒன்றுமே நீங்கள் போய் இப்போ சாப்பாட்டை தேடுங்கோ நான் போகிறேன் என்ன
நீங்கள் உங்களே இப்போ சாப்பாடு நான் வந்து மத்தியான சாப்பாடு கேட்பேன் மத்தியான சாப்பாடு கேட்க என்னையா போகிறீங்க முதல் இதை தேடிட்டு நீங்களும் சாப்பிட்டு அவங்க கொஞ்சம் வைக்குங்க இப்போ வந்து சாப்பிட ஒரு இட நேரம் வந்து மதியத்துக்கு என்னென்ன சாப்பாடுன்றதை இப்போ எந்த தேடுங்கோ நான் கிளிஞால வேறு என்ன இப்போ நீங்கள் போங்க நான் ஒழும்பி போகிறேன் சமைக்கிற எனக்கு எதுவும் செய்யுது இப்போவே சரியான கிரியா இருக்குது வரையில தானே இன்றைக்கு செந்துரன் வந்தேன் என்னண்டா அஞ்சாயிடும் அத்தை வந்து சாப்பாடு கேட்டா நான் சொல்லுவேன் செந்துரன் தான் சொன்னேன் செய்ய வேண்டாம்ட்டு அத்தையாச்சு செந்துரன் ஆச்சு எனக்கு இதை பற்றி ஒரு கதையுமே எனக்கு தேவையில்லை என்னடா என்னால அப்படியே இல்லாம இருக்குது ஜெத்து கழுவினது முத்தம் கூட்டினதுண்டு இனி நான் தான் உடுப்பெல்லாம் துவைக்கணும் 10 அவன் 2 சட்டையை தான் துவைச்சு போட சொல்லிட்டு போட்டான் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் தான் வந்தேன் என்ன செய்யணும் செந்துரன் ஆச்சா வாவாச்சு இன்றைக்கு செந்துரன் வேற ஒரு முடி கொண்டு கட்டிட்டு தான் இருக்கு நாளைக்கு நான் எப்படியா நான் செந்துரன் காய்ச்சி இந்த வீட்டை விட்டு போகணும் முன்னுக்கு நான் போய் பேனை போட்டேன் நான் நல்ல எடுத்துட்டு உழப்பேன் என்னண்டாலும் சரி மிருந்தாலும் சரி விட்டாலும் சரி வேற 8 மணிக்கு வீணான பிரச்சனை என்னோட வந்து அத்தை என்ன கதை 12 வீணான பிரச்சனை பேர நான் போய் கிடக்கப்போ நான் என்னண்டாலும் செய்யாது என்ன உடுப்பா அம்மா தான்